குழுவின் சார்பாக திரு தங்கராஜ் கேசிஆர் தங்கராஜ் மலரவண்ணன் தம்பி அவர்களையும் எங்களது மதன் பாலாஜி அவர்களையும் எங்கள் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். இப்போது இரு அணி வீரர்கள் நின்று போட்டியை தொடங்கியிருப்பாங்க. அனைத்து வீரர்களுக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். மூச்சாக தம்பி தங்கராஜ் அவர்கள் ஏற்படம் செய்திருக்கார் என்று கேள்விப்பட்டேன். அதுக்காக அவரை பாராட்டுகிறேன். மேலும் வீரர்கள் அனைவரும் உண்மையாக எந்த சிறு சலசலப்பும் இல்லாமல் ஒற்றுமையாக உறுதுணையாக இருந்து விளையாடி வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்கிறோம். காலை 11 vs கடத்தூர் RCC அவங்க ரெண்டு டீமுக்கான டாஸ் நடக்குது. காலை RCC டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. புரியல, லைவ்ல தான் ஹைலைட்ஸ் தான். சொல்றாரு. சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஹிப்பாஸ் 30 கேட் வரும் டே 1ல் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடத்தூர், தருமபுரி டிஸ்ட்ரிக். ஸோ இந்த டோர்னமெண்ட் நடக்கிற பிச் தான் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஈவனாக இருக்குது. ஸோ கிரவுண்டுமே சர்க்கிள் ஷேப் கிரவுண்ட் தான். ஃபீல்டிங் எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. இந்த கிரவுண்டு அப்புறம் இந்த பிச்சை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிரவுண்டு வந்து பேட்டிங் பிச்சு.
பவர் பிளே வந்து 5 ஓவர் நடைபெறும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே வைப்போம். இப்போ மழை சீற்று காரணமாக வந்து 5 ஓவருமே வந்து பவர் பிளே வைக்கிறோம். ஓகே ஓகே 5 ஓவர் பவர் பிளே வந்து 5 ஃபீல்டர் வந்து வெளியே இருக்கும். ஸ்ட்ரெயிட் வந்து மீட்டர் வந்து 65 மீட்ரு, ஓகே சைடு வந்து 62 மீட்ரு, ஓகேண்ணா. ஸ்கொயர் லெக் வந்து 60 வச்சுருக்கோம். ஓகே ஆஃப் சைடு தான் இருக்கிறதே ரொம்ப லாங்கு, அதை 70 வச்சுருக்கோம். ஓகே ஓகேண்ணா. பிச்சானது வந்து பேட்டிங் பிச்சு தான். ஓகே ஓகேண்ணா. இன்றைக்கி எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? இன்னைக்கு 8 டீம். 8 டீம். ஓகே 8 டீமில் வந்து பண்ணுறாங்க. ஓகே எத்தனை டீம் ப்ரைஸ் சென்ட்ராகிறாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். 2 மேட்ச் ஜெயிச்சா 2 மேட்ச் வின் பண்ணாலே ப்ரைஸ் சென்ட்ருங்களா? அப்போ 4 ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 செகண்ட் ரவுண்டு ஒரு அதுலேருந்து ஒரு ப்ரீ குவார்ட்டர் போகுங்களா? ஓகே ஓகே. 4 பிரிவாக பிரிச்சிருக்கோம், ABCDன்னு பிரிச்சிருக்கோம். ஓகே. ஒரு நாளைக்கு 8 டீமு, மொத்தம் 32 டீமு. அதில் 2 மேட்ச் ஜெயிச்சா 2 மேட்ச் வின் பண்ணால் ப்ரைஸ் சென்ட்ரு. ஓகேங்களா? 5000 ப்ரைஸ் சென்டர். ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஹிட் பாய்ஸ் தேர்ட் கேட் டோர்னமெண்ட்டோட டே 1 டே 1ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கடத்தூர் RCC வெர்சஸ் தாலை சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. 5 ஓவருமே பவர் பிளே சொல்லியிருக்காங்க. கடத்தூர் RCCக்காக ஸ்ட்ரைக்கில் பச்சை பண்ணியிருப்பார். ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்பட மணி வந்திருக்காரு. இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பால். க்ளோஸ் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. நல்லா ஸ்டாப் டீப்பில் எங்கே இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன். ஆமாம் பாருங்க குயிக்காக வந்துச்சு. அவங்க அவுட்கான அப்பீல் காம்படிஷன் அது தரல. ஸோ அம்பையருங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் சேம் அதே லைனில் போட்டுருக்காங்க. டெம்ப் லைனில் போட்டுருக்காங்க தெளிவாக. ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க கிளியர் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ஸில். ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 பச்சை படம் பேட்டில் வந்து நல்ல ஷாட். லாஸ்ட் ஸ்டாப் டீப்பில் சின்ன மிஸ்ஃபீல். இங்கே நல்லா ரன்னிங்க 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் வாய்டு பால் தேடி போய் ஆடிருக்காரு. இருந்தாலும் டீப்பில் ஃபீல்டர் வந்திருக்காரு. சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 11 ரன் வந்திருக்கு. பவுலிங்கில் நியூ பாலர் கண்ணன் வந்திருக்காரு. போயிருக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டுங்க வாங்கி அடிச்சிருக்காரு. ஆனால் ஐயோ டீப்பில் கேட்ச் வச்சுட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் அடிக்குது. லெக் சைடு அடிச்சா பால் கண்டிப்பாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலில் ஷார்ட் ஃபீல்டில் ஃபைட் பண்ணி வச்சுருக்காங்க. சான்ஸ் ஃபார் இங்கே டேரக்டாக அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் டாப் ஏஜ் ஹையாக போயிருக்கு. லெக் சைடோட பார்த்தா பேட்டில் டாப் ஏஜ் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்காரு. ஷார்ட் ஹையாக போயிருக்கு. எதிர் காற்று பால் ட்ராவல் ஆகுமான்னு பார்க்கணும். டீப் ஐயோ பாலுக்கு வந்தாருங்க. கேட்ச் ஆனால் எழுதல. 2 மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். சிங்கிள் மட்டும். 2 ஓவருக்கு ஸ்கோர் 15 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் நியூ பாலர் சுந்தர். ஸ்ட்ரைக்கில் டாப் ஏஜ் ஹையாக போயிருக்கு. இப்போ ஃபீல்டர் இல்லை எக்ஸ்ட்ரா கவர்ஸில். 1 பிச்சில் ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்ட்ரியாக போயிடுச்சு. சந்தோஷோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு. லக்கி பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இன்சைட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு ஷாட்டுங்க. நல்ல ஷாட் டீப்பில் கேட்ச் விட்டுருக்காருங்க. இந்த கேட்சையும் 3 கேட்ச் விட்டுருக்காங்க. ஸோ சந்தோஷம் மட்டும் 2 லைஃப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் குக்கியர் டெலிவரி. ஓகே கீழே வந்துச்சு. எக்ஸலண்டாக இருக்காங்க. பாக்ஸ்லேயே போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் பிடிச்சி போட்டிருக்காரு சுந்தர். நல்லா ஏக்கர் மறுபடியும் போயிருக்கு. மிஸ்டேக் பண்ணல டீப்பில். ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 21 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போனதில் பவுண்டரிஸ் போனாலுமே பிடிச்சி போட்டிருக்காரு சுந்தர். நல்லா ஓவர். பவுலிங் எல்லாம் அகைன் கண்ணன் வந்திருக்காரு. ஒரு பவுலர் மட்டும் 2 அவுட் போடலாம். இன்சைட் ஆயிடுச்சு. பேட்டில் சரியாக பண்ணல. ஷார்ட் பால். தேடி போய் கேப்ல தேடி விட்டுருக்காருங்க. பால் பவுண்டரி போயிடுச்சுங்க. பச்சை படம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுண்டரி சார் 2வது பவுண்டரி வந்திருக்கு.
குயிக்காக டெலிவரி ஓகே நல்லா கம்பேக்கிங் டெலிவரியே சொல்லலாம். டோஸ் பால் ஹையாக போயிருக்கு, சான்ஸ் வார் அடிச்சிருக்காருங்க. ஆச்சா தெளிவாக எடுத்துருக்காருங்க சுந்தா டீப்பில். முக்கியமான செகண்ட் கேள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓவரில் பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புகிறாங்க. நல்ல பிரேக் த்ரூ கான்டென்ட்டாக இருந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெற்றி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சைடில் கரெக்டாக வீக் பண்ணாருங்க. வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு வெற்றி. நல்லா ஷாட், நல்லா பேட்டிங். 4 ஓவருக்கு ஸ்கோர் 31 வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கடத்தூர் ஆர்சிசி. பவுலிங்கில் கடைசி ஓவர் போட பூபதி வந்திருக்காரு. லைட் சைடில் பெரிய ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். சோயரோட கரெக்டாக பிக் பண்ணலங்க. செகண்ட் ஒன் திரும்பி இருக்காரு. நல்ல கேண்ட் இருக்கான டிஸ்டன்ஸ் போகல. சாப்பிட நினைக்கிறேன். ஃபீல்ட நல்ல எஃபெக்ட். 2 ரன் சேவ் பண்ணியிருக்காருங்க டீப்பில். 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் ஸ்லாட் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபுல் டாஸ் வேற கரண்ட் இல்லை. ஃபைனலில் போயிருக்கு டீப்பில். ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பால். ஃபைன் ஸ்லோயர் ஒன்று இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு. நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் சேம் அதே லைனில் போட்டுருக்காரு. ஸோ பவுண்டரி போனாலுமே இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு பூபதி. கடைசி வர நல்லா ஓவர். கடத்தூர் ஆர்சிசி உள்ளே வந்துட்டாங்க. 38 ரன் இருக்காங்க. வாழை சிசி 39 ரன்னும். ஸோ இந்த கிரவுண்டுக்கு கம்மி ஸ்கோர் நினைக்கிறேன். டிபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். வாழை சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் பண்ணியிருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் சோனா பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஓவரை போட மாதவன் வந்திருக்காரு. செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. டிபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நல்லா யாக்கர் 30 போயிருக்காங்க. சிங்கர் ஸ்ட்ரைக்கில் சோனா ஃபிக்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஓகே கீழே வந்துச்சு. 4 ஸ்கோர் கேட்டுருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டர் நல்லா எஃபர்ட், நல்லா ஸ்டாப். இங்கே 2 ரன்ஸ் 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு டீப்பில். செகண்ட் லைனாக எதுவுமே கிடையாது. ஸோ ஒரே ரன் மட்டும் தான். டிஸ்டன்ஸ் போகிறங்க சான்ஸ் இருக்கா. ஓய்யோ சொன்னார். நல்ல ட்ரை. 2 ரன்ஸ். ஷாட்டுங்க நல்ல ஷாட். டிஸ்டன்ஸ் டீப்பில் ஃபீல்டர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு இந்த நேரத்துலேருந்து. நல்ல ஷாட் தான், டிஸ்டன்ஸ் போகல. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க வாழை சிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் கண்ணன். டம் பவுலர் மதவன் ஸ்ட்ரைக் சான்ஸ் ஃபார் அகைன். ஓய் அந்த கேரி ஆகலை. நல்லா கேட்சாக இருந்திருக்கும். முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 8 ரன் இருந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஸோ ஓவருக்கு 8 ரன். பவுலிங்கில் நியூ பிளேயர் வெற்றி வந்திருக்காரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 31 நடந்தோம். 24க்கு 31 நல்லா கட்டல ஸ்டார்ட் பால். அம்பையர் டிசிஷன் நாங்கள் நோ பால் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் போய் நோபல் நினைக்கிறேன். டீப்பில் நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலாக போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஸ்ட்ரைக்கில் மணி யூஸ் பண்ண வர பார்ப்போம். சரியா பாடல டீப்பில் என்ன ஸ்ட்ரைக் பண்ண டீப்பில் ஒரு சிங்கிள் மட்டும். வச்சிருக்காங்க நல்லா ஸ்டாப். ரெண்டு சான்ஸ் இல்லை. ஷாட்டுங்க கரெக்டாக பிக் பண்ணார். ரொம்ப லாங்காக போயிருக்கு ஸ்கொயர் லெக்கில். நாங்கள் நல்லா கண்ணனோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 நல்ல ஷாட். இன்சைட் ஏஜ் பட்டு ஸ்டெம்பில் போட்டிருக்கு. அன்லக்கி விக்கெட். ஸோ முக்கியமான செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த உள்ள 6 அடிச்சு பேட்ஸ்மேன் அனுப்புறாங்க. நல்லா கம்பேக் டெலிவரி வெட்டிக்கிட்டேருந்து ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டுருக்காரு குட் லைனில். ஸோ 6 போனாலும் இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு வெற்றி. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் ஸ்கோர் 18 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தாலை சிசி. ஸோ இன்னும் அடுத்த 18க்கு 21 ரன் தான் ஆடணும். பவுலிங்கில் அகைன் மாதவன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. ஸோ இன்னும் 18க்கு 21 ரன் தான் தேவை. சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள். போன வைடு கொடுத்துருக்காங்க. இந்த தடவை எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பால் தப்பே சான்ஸ் ஃபார். இப்போ கேரி ஆகல. பவுன்ஸை கரெக்டாக கெஸ் பண்ணல. ஒரு சிங்கிள். எக்ஸலண்ட் ஆகாருங்க. ஃபுல் ஃபேஸ் ஆகார். தேவையான பால் இந்த ஓவரில். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தேவையான பாலுங்க. இப்போ பேக் டு பேட் பால் கடைசி 3 பால் டாட் பாலை போட்டு இம்ப்ரெஷன் ஓவர் மாதவன்ட்டு. எக்ஸலண்ட் ஓவருங்க. ஸோ 3 அடுக்கு ஸ்கோர் 21 ரன் இருக்கு. 2 விக்கெட் லூஸ் போயிருங்க. ஸோ அடுத்த போன வர 3 ரனில் போட்டுருக்காருங்க. நல்ல ஓவர் மாதவன்ட்டு. இன்னும் அடுத்த 12க்கு 18 தான் ஆடணும். பவுலிங்கில் சந்தோஷம் இருக்காரு. 12க்கு 18 ஆடணும். ஸோ மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். மெடிக்கல் டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ரன்கான சான்ஸ் ட்ரை இல்லை.
நல்ல ஸ்டாப் பவுலரு காலில் போட்டு வந்திருக்கு சிக்கா மட்டும் குட் லைனில் போட்டுருக்காரு இம்ப்ரெசிவான பால் அப்போ ஜெயா போயிருக்கு கேட்ச் எடுத்தா கிட்ட இருக்கு கேட்ச் கரெக்டாக எடுத்துக்காரு முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வாழைசிசி நல்லா பிரேக் த்ரூ சந்தோஷம் இருந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் இந்த ஓவரில் இப்போ வரைக்கும் ஒரு ரன் வந்துருக்கு இந்த ஓவரில் இன்சைட் ஏஜ் போட்டு ஸ்டம்பில் போட்டுருக்கு இம்ப்ரெசிவாக போட்டிருக்காருங்க சந்தோஷ் நல்ல ஓவர் பேக் டு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வாழைசிசி சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் விக்கெட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரெகுலர் போட்டு போயிருக்கு ட்ரையும் இல்லைங்க இப்போ கடைசி 6-15 ஆடணும் மேட்ச் வரை இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு சந்தோஷ் முக்கியமான 2 விக்கெட் எடுத்து 3 ரனில் போட்டிருக்காருங்க நல்ல ஓவர் இப்போ 4 ஓவருக்கு ஸ்கோர் 24 இருந்திருக்கு கடைசி 6-15 ஆடணும் பவுலிங்கில் நியூ பாலர் போரஸ் வந்திருக்காரு ஸோ க்ளீன் பேட்டிங் ட்ரைக் தான் அவருக்கு 15 பாசிட்டிவான ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பால் வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க மணி ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் தேவையான சீசன் சொல்லலாம் 5க்கு 9 ஆடணும் ஷார்ட் அகேன் சான்ஸ்வா கிளியர் பண்ணியிருக்காருங்க 2 பால் 2 சிக்ஸ் வந்திருக்காரு மணியோட பேட்லேருந்து ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஸோ இன்னும் 6 தான் ஆடணும் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 தான் ஆடணும் மேட்ச் மாற்றிருக்காரு மணி ஷார்ட் அகேன் ஐயா போயிருக்கு சான்ஸ்வா மேட்ச் எடுத்தா பால் இல்லாத இடத்துல இருந்துருக்கு எங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் 1 தான் ஆடணும் ஸ்போர்ட்ஸ் போல இருக்குது ஸோ இன்னும் 1 தான் ஆடணும் ஸோ இந்த சிங்களோட இந்த மேட்சை வாழைசிசி தாலை நத்தா மீட் பண்ணுறாங்க ஸோ கடைசி முடிச்சு கொடுத்துருக்காரு மணி ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் நல்லா ப்ளே